ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா 9ஆம் வகுப்பு 7/5 பகுதி 3. இதுக்கு முன்னாடி பகுதி 1 உரைநடை, பகுதி 2 செய்யுள், பகுதி 3 சிறு பஞ்சம் மூலம்ங்கிற செய்யுள். வயதிற்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை, சாதனைக்கும் வயதுக்கும் தடையில்லை. இதை பற்றி சொல்கிறது தான் இந்த பாட்டு, சிறு பஞ்சம் மூலம். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகள். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு ஒரு வயது ஒரு தடையில்லை. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான், மதுரை தமிழாசிரியர் மாக்கையனாரின் மாணக்கர். காரி என்பது இவரது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்கரியாசான் என்ற பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 15 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அவை கண்டங்கத்திரிக்காய், சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய இவ்வேறுகளால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றன. அதுபோல சிறுபஞ்சம் மூலம் பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி தம்பும் நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சொல்லும் பொருளும்: மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கேடா திருத்தல். இலக்கண குறிப்பு: அறிவார் உள்ளார், வினையாளனையும் பெயர்கள். விதையாமை, உரையாமை, எதிர்மறை பெயரெச்சங்கள். தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம்: உரையாமை உரை + ஈ + ஆ + மை. உரை பகுதி. ஈ சந்தி உடம்படுமை. ஆ எதிர்மறை இடைநிலை. மை தொழிற்பெயலின் விகுதி. சாதனைக்கு வயது தடையன்று. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் மிக்கவர் வள்ளலார். இந்த தெரிந்து கொள்வோம்னு கடைசியில் வரும்ல, அதில் போட்டிருக்காங்க. சாதனைக்கு வயது தடையன்று. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஷீகோ. 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகரம் சார்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து விளக்கியவர் விஞ்ஞானி கலிலியோ. இதான் 7/5 பகுதி 3 சிறுபஞ்சம் மூலத்தில் வயதுக்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை, சாதனைக்கும் வயதுக்கும் தடை இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.